ஹாய்! மைதா இருக்கா? உடனே இத செஞ்சிரலாம். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். மைதா மாவு 1 கப் 2 கப் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஈஸ்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சமா போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சீனி போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெந்நீர் எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா கட்டியா பசஞ்சிருங்க. நல்லா ஒரு பால் மாரி வந்தோனே, ஈர துணிய கொஞ்சம் நனைச்சு போட்டுருங்க. கரெக்ட்டா ஒரு 25 நிமிஷம் கழிச்சு பாருங்க. நல்லா உப்பி வந்திருக்கும். ஏன்னா ஈஸ்ட் போட்டதுனால நல்லா புஸ்ஸுன்னு வந்திருக்கும். அத வந்து நம்ம சப்பாத்தி கட்டைய வச்சு நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சுட்டு நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ, அந்த சைஸ்ல நம்ம அச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம வந்து பன்னு தான். ஆனா நம்ம வந்து இப்ப என்ன பண்ண போறோம்னா, பொரிக்க போறோம். எண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. மீடியமாவே வச்சுக்கோங்க. அடுப்ப வந்து ஸ்பீடா வைக்கக்கூடாது. ஸ்லோவா வச்சே பண்ணிக்கோங்க. அதில இந்த இத கொஞ்சம் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. அப்புறம் என்ன சாக்லேட் கிரீம் எடுத்து சாக்லேட் சிரப்ப தொட்டு தொட்டு சாப்பிடுங்க.